எல்லாருக்கும் வணக்கம். விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுல இருந்து. இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. சொல்லப்போனால் காலையில் எந்திரிச்சோனையுமே வேலையே இதை வச்சு தான் அவங்க நாளே நகரும். ஆனால் யாருமே பெருசாக இதை என்ன செய்கிறதில்ல, நோட் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது மெயினாக இல்லாமல் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. ஸோ மறைஞ்சிருந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்ன விஷயம். காலையில் நீங்கள் குடிக்கிற டீ காஃபி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ காலையில் எந்திரிச்சோனையுமே நீங்கள் குடிக்கிற சாப்பாடே என்னது தான்? விஷம். என்னடா அது, நான் டெய்லி குடிக்கிற டீ காஃபியை விஷம்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோவப்படலாம். பட் உண்மை என்னவோ அதை சொல்லி தான் ஆகணும். இயற்கையான முறையில் எது சரியோ அதை விவாதிச்சு தான் ஆகணும். ஏன்னா உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம், மற்றவங்க ஆரோக்கியத்தை பற்றி நான் கவலைப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா நிறுவனமே அதுக்காக தான் செயல்படுறோம். ஸோ காலையில் எந்திரிச்சோனையுமே இப்போ நீங்கள் பார்க்குற எத்தனை பேருக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது? காலையில் எந்திரிச்சோனையுமே நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த டீ, அந்த காஃபி என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்குங்கிற விஷயத்த ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், அது ஒரு அசிடிக் ஃபுட்டு. அதாவது உடம்போடைய வெப்பத்தை, உங்கள் உடம்பை சூடாக்கக்கூடிய ஒரு உணவு. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு டீ இருக்குது, ஒரு டீயை ஒரு இதில் வச்சுக்கோங்க. கரும்புச்சாறு இருக்குது, கரும்புச்சாறு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நல்லா ஆற விடுங்க, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ இந்த டீ புளிக்குமா கசக்குமா? கரும்புச்சாறு புளிக்குமா கசக்குமா? டீ புளிக்கும். எதெல்லாம் புளிக்குதோ, அந்த டைம் ஆக புளிக்குதோ அதெல்லாம் அசிடிக் ஃபுட்டு. இட்லி மாவு இருக்கு இல்லையா, அது என்ன செய்கிறாங்க, புளிக்க வைக்கிறாங்க. அந்த புளிக்க வைக்கிறதுனால டேஸ்ட் கிடைக்கிது, அது வேறு விஷயம். ஆனால் கூட இனமும் கிடைக்கிது, அசிடிக்கும் சேர்ந்து கிடைக்கிது. ஸோ இந்த அசிடிக் தன்மை உடம்புல அதிகமாக அஜீரண பிரச்சனைகள் வரும், உடம்போட வெப்பம் அதிகமாகும். உடம்பு வெப்பம் அதிகமாச்சுன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்காது, ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா ஹார்மோன் லெவல் இம்பேலன்ஸில் இருக்கும். அது போக ரெண்டாவது பாயிண்ட் என்ன, மெயினான பாயிண்ட் என்னன்னா, கெட்ட சுகர். காலங்காத்தால நீங்கள் எந்திரிச்சோனையுமே சாப்பிட்ற உணவு ஒரு கெட்ட சுகர், உடம்பை பாழாக்கக்கூடிய சுகர், உடம்புல கழிவுகளை அதிகமாக உருவாக்கி நோய்வாய்ப்பட வைக்கக்கூடிய சுகர், கெட்ட சுகர். ஸோ நீங்கள் சாப்பிட்ற டீ அசிடிக்கு, ரெண்டாவது அது ரொம்ப கெட்ட சுகர். மூணாவது விஷயம் என்னன்னா அளவு. நீங்கள் காலையில் சாப்பிட்ற டீ வேணால் ஒரு 180 ml இருக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நீங்கள் ஒரு வாட்டியாக டீ சாப்பிட்றீங்க, காலையில் ஒரு வாட்டி சாப்பிட்றீங்க. அப்புறம் ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் போனாங்கன்னா ஆஃபீஸில் ஒரு வாட்டி சாப்பிட்றாங்க, 2 ஆச்சு. அப்புறம் ஈவினிங் ஆச்சுன்னா அதுட்டு ஒரு டீ ஓடுது, 3 ஆச்சு. ஈவினிங் முடிஞ்சோடனே வீட்டில் சில பேர் நைட்டு கூட டீ குடிக்கிறாங்க, அது 4 ஆச்சு. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1/2 லிட்டருக்கு மேலே என்ன போகுது, டீ காஃபி போகுது. சில பேர்லாம் இன்னும் பெருசாக ஃப்ளாஸ்கில் ஃபுல்லாக டீ ஏற்றிட்டு கையோடு கொண்டு வந்துடுவாங்க. எப்பப்போலாம் தோணுதோ குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கும் சாராயத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டுமே ட்ரக்கு தான், ரெண்டுமே அடிக்ஷன் தான், ஓகேவா? ரெண்டுமே உங்கள் உடம்பை கெடுக்கக்கூடிய விஷயம்தான். ரெண்டுமே உங்கள் உடம்புல கெட்ட சுகரை அதிகமாக ஏற்றக்கூடிய உணவு பொருள் தான். ஸோ உங்களுக்கு தெரியாமலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1/2 லிட்ரு என்ன போகுது, உடம்பை கெடுக்கக்கூடிய கெட்ட சுகர் உள்ளே போகுது. அப்போ இதுக்கு என்னதான் வழி? ஸோ எங்கள் இயற்கை உணவு முறையில் நான் எல்லாருக்கும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, உங்கள் ஒரு உணவு கெட்டதாக இருந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதை விட அதுக்கு பதிலாக நல்ல உணவை என்ன செய்யணும், ரீப்ளேஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ காலை எழுந்திரிச்சோனையுமே சமைச்ச கெட்ட சுகர் தரக்கூடிய டீ காஃபிக்கு பதிலாக என்ன குடிக்கலாம்? இருக்கவே இருக்கு நம்மளுடைய அல்டிமேட் வெப்பன், கரும்புச்சாறு. இந்த கரும்புச்சாறு முழுக்க நல்ல சுகர், இயற்கையான சுகர். உடம்ப
ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய, உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய, உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றி உடம்பு வெப்பத்தை சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய இயற்கையான சுகர். 2வது பார்த்தீங்கன்னா, வெறும் நல்ல சுகர் மட்டும் கிடையாது. உடம்புக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க். காலங்காத்தால உடம்ப நல்ல எனர்ஜைஸ்டா வச்சுக்கிறதுக்கு ஒரு அல்டிமேட்டான நேச்சுரல் 100% நேச்சுரல் எனர்ஜி ட்ரிங்க். ஸோ நான்லாம் டெய்லி காலைல ஜிம்முக்கு போவேன். ஜிம்முக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 1/2 லிட்டர் கரும்புச்சாறு பாட்டிலோட தான் போவேன். ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும் கரும்புச்சாறு குடிச்சிக்கிட்டே இருப்பேன். பசிக்கு பசியாருன மாதிரி ஆயிடுச்சு. உடம்பு ஆரோக்கியமான மாதிரி ஆகிப்போச்சு. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. நிறைய பேருக்கு இந்த கரும்புச்சாரோட அருமை புரியல. வெறும் சாதா ஒரு ரூ. 20ல் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு. ஸோ எல்லாருக்குமே ஒரு பொதுவான விதி என்னென்னா, என்னுடைய மெம்பர்ஸுக்கு யார் கேட்டாலுமே, நான் டயட்டில் யார் கேட்டாலுமே நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம், கண்டிப்பான முறையில் ஒரு நாளைக்கு ஒரு கரும்புச்சாறாவது குடிச்சிருங்க. ஒரு நாளைக்கு டீ காஃபி குடிக்காமல் நீங்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. ஆனால் கரும்புச்சாறு குடிக்காமல் நீங்கள் எத்தனை நாள் இருந்திருக்கீங்க? வெயில் அடித்தா தான் நான் கரும்புச்சாறு குடிப்பேன். மழை பெஞ்சா நான் குடிக்க மாட்டேன். குளிர் அடித்தா குடிக்க மாட்டேன். ஏன்னா சளி பிடிச்சிக்கிறோம். ஸோ கரும்புச்சாறு குடிப்பது அவசியம். மொத்தத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கனாலே உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு 50%, சில பேருக்கு 80% ஆரோக்கியம் கிடைச்சிரும். வீட்டில் டீ காஃபியை நிப்பாட்டணும். டீ காஃபிக்கு பதிலாக என்ன குடிக்கணும்? கரும்புச்சாறு குடிக்கலாம். இல்லை நாங்களே ஆஃபர் பண்ணுறோம், கரும்புச்சாறு ஆஃபர் பண்ணுறோம், மாதுளை ஜூஸ் ஆஃபர் பண்ணுறோம், சாத்துக்குடி ஜூஸ் ஆஃபர் பண்ணுறோம், இளநீ ஆஃபர் பண்ணுறோம், தேங்காய் தண்ணி ஆஃபர் பண்ணுறோம். இது எல்லாமே இப்போ 1/2 லிட்டராக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இனிமேல் 1/4 லிட்டரு பேக்கிங் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்கணுமா, டீ காஃபிக்கு பதிலாக கரும்புச்சாறை ரீப்ளேஸ் பண்ணி பழகுங்க. பழகலைன்னா இப்போ 30 வயசுலேயே டயபெட்டிஸு ஈஸியாக வர ஆரம்பிக்குது. நிறைய பேர் 30 வயசுலேயே எனக்கு சுகர் வந்துருச்சுன்ட்டு நிறைய பேர் டயட்டுக்குள்ளே வர்றாங்க. ஸோ நிலவரத்தை சொல்கிறேன். தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தப்பிச்சுக்கோங்க. இல்லை நான் கேட்க மாட்டேன், டீ காஃபி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. மருந்து மாத்திரை செலவழிக்க ரெடியாக இருந்துக்கோங்க. அந்த சுகர் மிஷினுக்கு செலவழிக்க ரெடியாக இருந்துக்கோங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி வச்சுக்கோங்க. என்னடா பயம்படுத்துறேன்னு நினைக்கிறீங்களா? என்ன செய்ய, பயம்படுத்தி தான் இங்கே பழத்தை சாப்பிட வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் ஒன்றும் பொய் சொல்லலையே, உண்மையாக தானே சொல்கிறேன். ஸோ இயற்கை நம்புங்க, என்றைக்குமே உங்களை பாதுகாக்கும். இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இதை தாண்டி நான் இயற்கை உணவு முறையை ஃபாலோ பண்ணி முழு ஆரோக்கியத்தை பெற நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்ரி மந்த் லாஸ்ட் வீக் சண்டே வந்து ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது, ஃபுல் டே ஒர்க் ஷாப். ஸோ அட்டன் பண்ணுறவங்க அட்டன் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. ஸோ இயற்கையை நம்புங்க, பழங்களை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.